மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதி வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சுருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகாக நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானந்தம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துல பண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐயா. ஆமா. ஸோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிதான் ஆகணும். அடுத்த ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி, என்ன மாதிரி பலன்லாம் கொடுக்க போதியா? கடகராசி பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பூசம் புனர்பூசம் ஆயிலியம் நட்சத்திரம். அந்த ஆயிலியத்தை கூட அடிக்கடி பூனைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதுரில் ஏறி குந்திருக்கு, எங்கிட்ட குதிக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடகராசியில் பிறந்தவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் பொதுவா சூசகமா உள்ளவர்கள். சூசகமான சூழ்ச்சித்தன்மைன்னு சொல்லுவாங்க. சூசகம் திறமச்சாலி, புத்திசாலி, அறிவாளி, எல்லாத்தையும் மங்கன பண்ணி சேர்த்துக்கிட்டு வச்சு மொத்தமா கொண்ட எவன் கிட்டையாச்சும் கொடுத்துட்டு போயிரும் பொம்பளை பிள்ளை, யாரு கிட்டையாச்சும் கொடுத்துட்டு போயிருவாரு ஆம்பளை பிள்ளை. இந்த நிலைக்கு உள்பட்டது அந்த ஆயிலிய பூனை. இந்த புனர்பூச நட்சத்திரம்னு சொல்றது கீழே குனிஞ்சு வளைஞ்சு நிமிர முடியாது, செய்ய மாட்டார்கள். அவர்கள்லாம் மேலோட்டமான வேலை, மேலோட்டமான சாப்பாடு, மேலோட்டமான தூக்கம், மேலோட்டமான மித்த, மேலோட்டமான நாற்காலி, மேலோட்டமான பெஞ்சு, இதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு போவா. இடுப்பு கிடக்குது, காலை கிடக்குது, எனக்கு வயத்தை உருமுறுது, குமுறுது, தோள்பட்டை வலிக்குது, தலை வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குது, இதெல்லாம் சொல்லுவார்கள். ரெண்டாவது அமைதியா இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா, எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. எல்லா வெள்ளாங்கும் செஞ்சு விட்டு குந்திருப்போம், யாருக்கும் தெரியாது. சில பூனை படத்துல பாக்குற நறுக்கிட்டு போய் அந்த பூனையை கிள்ளிவிட்டு இது உட்காந்துக்கும். இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு பொறுமைச்சாலி, திறமைச்சாலி, புத்திசாலி, அறிவாளி. அதுல உழைப்புலையும் கொஞ்சம் அதிகம் இருந்தனாலும் பேச்சு திறமை, அறிவாற்றல், எதிலையும் சாதிக்கணுங்கிற வல்லமை, அந்த அடிப்படை படிப்பறிவு, எழுத்தறிவு, தாய் தந்தை மேல வாசமா இருப்பாங்க, அண்ணன் தம்பி மேல வாசமா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி மேல வாசமா இருப்பாங்க. உழைக்கிறத அள்ளி கொடுத்து இப்படி தெருவில் போவோம், இப்படி ஒரு நிலை இருக்கு. அதுல அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம தெருவில் இருக்கிறது அந்த அவங்க தான் நிற்பாங்க. அப்படி ஒண்ணு இல்லை. அந்த ஆயிலிய நட்சத்திரம் பாவம். அதுக்கு நான் ரொம்ப இறக்கப்படுவேன் எப்பயுமே. கலையும் கவர்ச்சியும் அழகும் கொண்டது ஆயிலியம் என்பதை சொல்லுவார்கள். அந்த கவர்ச்சியை கண்டு பாதி பேரு அடிமையாகிடுவார்கள், பாதி பேரு பெருமையாகிடுவார்கள், இவங்க கடனாளியா இருப்பார்கள். இப்படி ஒரு நிலை இருக்கு. அதுல பூச புனர்பூசங்கிற நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் பூனையா பேரும், ஒரு நட்சத்திரம் ஆடா பேரும், கிடாயா பேரும், இப்படி ஆட்டுக்கிடா பண்கிடான்னு வந்துடும். அதுல அந்த கடகராசி இப்போ 2-3 மாதத்துக்கு நல்லா இருக்கு. இந்த சில நேரங்கள்ல இந்த ராகுக்கு அதோட பவர் அதுக்கு கொஞ்சம் சாதகமா இல்ல. ஒண்ணுதான் ஜாதகமா இருக்கு, ஒண்ணு ஜாதகமா இல்ல. ஏதாவது வண்டியில அவங்க பார்த்து போகணும், ஒரு 2 மாதம் சென்று கொஞ்சம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க தேடுற பொருளை பத்திரம் பண்ணி வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா அப்பாவோ தாய் தந்தையோ, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும். அண்ணன் தம்பி மேல பற்றுதல் இருந்தாலும் ஓரளவு இவங்களும் வச்சுக்கிட்டு செய்யணும். இருக்கத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஏமாந்து நிற்பாங்க. தொழில கொஞ்சம் வளர்ச்சி அடையும். மண்ணு வாங்கவோ, வீடு கட்டவோ, வெளிநாடு போகவோ, கவர்மெண்ட் வேலை வாங்கவோ, வெறும் திரை உலகத்துல கலைஞர்கள் அடிப்படையில எந்த பொறுப்புல இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல நேரமா இருக்கு. இந்த நேரத்தை அவங்க காத்து உள்ள போது தூத்திக்கன்னு சொல்லுவார்கள். கடவுள் பக்தி உண்டு, நம்பியவர்களுக்கு உண்மையை செய்வார்கள், கொடுக்க வாங்கல கொஞ்சம் யதார்த்தமா இருப்பார்கள், கொஞ்சம் நல்ல மனக்கொள்கை உள்ளவர்கள், வெளி பழக்க வழக்க செல்வாக்கு, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாருக்கிட்டையும் சமமான பழக்கத்தை பழகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கடகராசிக்காரவர்கள். கடகராசி எவ்வளவு உழைத்தாலும்
கையில வச்சுக்க தெரியாது தெரியாது. அப்படிங்கிறது ஒரு நிலை. இதுதான் உண்மை. சூப்பர். ஆமா. இப்ப இவங்க கோயில்லாம் போனா என்ன மாதிரி பரிகாரம் பண்ண? கோயில் அவங்க போற கோயில் வந்து பெரும்பாலும் வந்து கேதுராதுக்கு ராகு கேதுக்கு அர்ச்சனை பண்ணலாம். கீழ்பெரும்பள்ளம் போய் செய்யலாம். அங்கிட்டு சந்திரனுக்கும் செய்யலாம். ஏன்னா அவங்க கரகம் சந்திரன் தானே. திருவெண்காடு. ஆமா, கருவிக்கு அடுத்து திருவெண்காடு. ஏன்னா கருவிக்கு தெற்கால இருக்கிறது வந்து திருக்கடையூர், கிழக்கால இருக்கிறது வந்து கேது. அவரு ராகி கேதுன்னு சொல்றதுல கேது கோயில், அதான் கீழ்பெரும்பள்ளம். கொஞ்சம் வடக்கு 4 கிலோமீட்டர் போனாக்கா திருவெண்காடு. அதையெல்லாம் அவங்க போய் திருவெண்காடு போகணும், கேதுக்கு போகணும். 2வது வந்து துர்க்கைக்கு போகணும், ஆஞ்சநேயரை பார்க்கணும், சனியும் பார்க்கலாம். விருப்பப்படி செய்யலாம். சூப்பர், நல்லது. அதெல்லாம் செஞ்சாங்கன்னா கல்யாணம் இந்த வருஷம் இந்த கடகராசியில பிறந்த ஆம்பளை பொம்பளைக்கு யாருக்கு புள்ள இல்லையோ புள்ள பிறக்கும், கல்யாணம் நடக்கும், வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் வரும், வச்சுக்க தெரியாது, கஷ்டப்படுவோம். இதுதான் உண்மை. இதான் சூப்பர். ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சியில எப்படி இருக்க போகுது? சிம்பத்துக்கு சில பேர் அப்படி இப்படி இருக்குன்றாங்க. இந்த சனி பகவான் மாறுறதுனால என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க என் மக்களுக்கு. சிம்ம ராசி என்பது ரொம்ப சிறந்த ராசி சார். சிம்மம் என்பது வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றது. சூரியன் தான் நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு முக்கியமான பவர். தொழிலுக்கே சூரியன் தான். மனகரம் என்பது சந்திரன் தான். இருந்தாலும் பக்கம் பக்கம் இருக்கிறது. சந்திரன் சூரியன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மனம் வந்து நம்ம நிம்மதியா அமைதியா பொறுமையா நிதானமா இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். நம்ம தொழில்ல ஒரு நிலையா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். அதுல இன்னைக்கு சூரியன் இருக்கிற வீட்டுல கேது பகவான் இருக்கார். கேது வந்து ஒரு நல்ல கிரகம் தான், நிழல் கிரகம். இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்லயும் 9 கிரகங்கள்லயும் அவர் சாய கிரகம், நிழல் கிரகம். அவருக்கு சொந்த வீடு கிடையாது. யாருக்கு? ராகு கேது 2 பேருக்கும் சொந்த வீடு கிடையாது. அதனால அந்த கேது இருப்பது எவ்வளவோ சௌரியமும் இருக்கு. அந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தா 5, பெண்ணாக இருந்தா 4. சில இடத்துல ஒரே பையனா பிறந்து 4 பொண்ணு பிறக்கும். சில இடத்துல 4-5 தலைச்சம் பொண்ணா பிறந்து 4 ஆம்பளை புள்ள பிறக்கும். இப்படி கலந்து பிறந்திருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கோபம் தான் இருக்கும். நேர்மை, நீதி, தர்மம், நல்ல மனிதர்கள், நல்ல பக்குவம், பண்பாடு, தர்மம், இரக்கம், நல்ல மனகுல்க கொண்டவர்கள். அவர்களை பார்க்கும்போதும் மோட்டா மாதிரி ஆளு வந்தாவா நெஞ்சு இடுப்பு நல்லா வாட்டை சாட்டம் இருக்கிறதுனால பயப்படுவாங்க. அப்படி அல்ல. அவர்கள்கிட்ட ஐயா பசிக்குதுன்னு சொன்னா கோமணத்தை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஊத்திட்டு போயிடும். அந்த மாதிரி உள்ளம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரவர்களுக்கு உரப்பா சாப்பிடணும், காரமா சாப்பிடணும், சூடா இருக்கணும். சூடா இருந்தா இந்த குழம்பு எனக்கு வேண்டாம், இந்த சோறு ஆறி வச்சு தூக்கி போட்டு உடச்சு விடுவேன், இது காப்பி எனக்கு வேண்டாம், நீ வேற வச்சு கொடு ஒன்னும் பொண்டாட்டி கிட்ட கறிக்கிட்டு போவேன். அதே அம்மாடா இருந்தா நீ என்ன சோறு கறி ஆக்குற, நாளை இருந்து கடையில திங்கிற, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணாதான் ஒத்து வரும், உனக்கிட்ட சொல்றதுன்னா நான் வளர முடியாதுன்னு அம்மா கிட்ட கறிக்கிட்டு இருப்போம். இந்த சாப்பாட்டுலதான் சிம்மராசிக்கார ஆளு கண்ட்ரோல் பண்ணுமோஞ்சு பாக்கி விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணாது. ஐயா நீங்க எனக்கு நான் வெளியூருங்க வந்துட்டேன் பசிக்குதுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே சிம்மராசிக்காரவங்கிட்ட அப்படியாப்பா 5 இட்லி கொடுத்து விடுங்க ஐயா, காசு இருக்காயா செலவுக்கு, இல்லைங்க இந்த ஒரு 100 ரூபாய் போ. அந்த அளவுக்கு ஒரு இறக்கம் கொண்டவர்கள். பேசும்போது கடுபடியா பேசி போவோம். கோபம் வரும்போது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு என்ன வருது, யாரும் பேசுறோம், என்ன சொல்லி பேசுறோம் அப்படின்னே தெரியாது. 10 நிமிஷம் கழிச்சு தெரியாத நம்ம ஆத்திரத்துல பேசிட்டாங்க, இனிமே பேச மாட்டேன் அப்படி மாறிடுவோம். அந்த மாதிரி அந்நியனே தான். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில உள்ளவர்கள் சிம்மராசி. எனக்கு சிம்மராசிக்காரவர்களை பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் பழகியும் பார்த்திருக்கேன். நேர்மை தவற மாட்டாருங்க. 10 மணிக்கு தர்றாங்க அப்படின்னா 9 மணிக்குள்ள அந்த காசு வந்து சேர்ந்துடும். அப்ப நேர்மை, நீதி, தர்மம் கொண்டவர்கள். ஆனா உழைப்பாளி, திறமைச்சாலி. காலையில 7 மணிக்கு பிடிக்கிற மம்முட்டியை நைட்டு 1 மணி வரைக்கும் வண்டிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி குணம் கொண்டவர். சமயத்துல கொஞ்சம் எகடுபட ஆத்திரம் வந்து மம்முட்டியை தூக்கி மேல வச்சுட்டு அது ஒரு மூடு அப்படி. ஆனா சிம்மத்தில் உள்ளவர்கள் நாட்டையும் தேசத்தையும் ஆளலாம். ஏன் அப்படின்னா இப்ப வந்து சனி பயிற்சி மாறுறாரு, எலெக்ஷன் வேற வருது. சோ இந்த சிம்ம ராசியில நிறைய கட்சியில இருப்பாங்க. கட்சியில யாரு இருந்தாலும் உதயநிதி சார் வந்து ரிஜவராசி. நம்ம தளபதி ஸ்டாலின் ஐயா வந்து சிம்மராசி.
நாட்டை ஆள போறது டிஎம்க, மறந்துடாதீங்க. டிஎம்க தான் ஆள போகுது. ஆதவன் அழிவதில்லை, சூரியன் மறைவதில்லை, இது உண்மை. அது நிர்ணயம் நல்லா இருக்கு. திராவிட சூரியனே திருகோளை வளர்வரைய திருவாளூர் தேர தெந்தமிலை செந்தமிலை நான் கவிதையை சொல்லி இருக்கிறேன். நான் ஒருத்தருக்காக அல்ல, அது பழம்பெரும் அடிப்படைகளை 90 வயது கொண்டவர்களை 90 வயசு கொண்டவர்களை 10 வயசு இளைஞன் ஏமாற்ற முடியுமா? அந்த மாதிரிதான் அது வளர்ந்த பில்லு. அதனால அதுல அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இப்ப நான் சொன்ன அடிப்படை என்னன்னு கேட்டா, நான் அந்த ராசிக்கு தான் நம்ம போனோம். இது தெரியாத நம்ம அந்த ராசியில் பிறந்தவர்கள் உழைப்பாளிகள், கவர்மெண்ட் வேலையிலே இருப்பாங்க, கொஞ்சம் சொத்து சோகம் வச்சிருப்பாங்க, வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க, ஆடு மாடு கறவை, ஆடு மாடு வச்சு கறந்து பால் கறவையில் இருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா, அவங்க அப்பா சடனா இறந்துருவார். சில பேருக்கு சிம்ம ராசிக்கு தந்தை இருக்க மாட்டாங்க, தாய் தான் இருப்பாங்க. தந்தையை தட்டுற பாக்கியங்கள் அந்த சாதகத்துக்கு உண்டு. சில பேருக்கு தந்தை ஜாதகத்தை பொறுத்து இருக்கு, நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கு, கர்ம பலத்தை பொறுத்து இருக்கு, அவங்க செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்கு. நம்ம கையில அது இல்லை, ஆண்டவன் கையில இருக்கு. நம்ம ஜோசியர், நமக்கும் இப்படிதான் ஒரு விதி இருக்கும். இருந்தாலும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உழைப்பாளி. ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு பெரிய கம்பெனியில, ஐயா நீ மேனேஜரா இருக்க, நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னா, அவர் சொந்த வீடு மாதிரி அந்த பொறுப்புகளை பார்த்து நேர்மையா நிதானமா அங்க இருக்கிற அதிகாரிகளையோ சூப்பர்ஸுகளையோ மற்ற மேனேஜர்களையும் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணி அந்த முதலாளிக்கு சொத்து சேர்க்கிற தகுதி அவர்கிட்ட உண்டு. அதே மாதிரி ஒரு அதிகாரி, ஆசிரியர் இருந்தாலும், காவல் அதிகாரிகளா இருந்தாலும், சட்டத்துறையில இருந்தாலும், பெரும்படியான ஒரு பவர்ல இருந்தாலும், அந்த நிதானம் பொறுமை அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் பொறுத்திருந்து செயல்பட்ட அந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சு கொடுக்கிற தர தகுதி கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரவர்கள். மின்கோபமும் ரோசமும் வேகமும் கொண்டவர்களும் சிம்ம ராசிக்காரவர்கள் தான். ஆனா அந்த சிம்ம ராசிக்காரவர்கள் நிறைய பேர் நாட்டுல, அம்மா கூட சிம்ம ராசி தான், நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த ராசியில உள்ளவரோ வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. சிறு வயசுல சில பேர் வறுமையில மாட்டிக்கிடுவாங்க. இந்த தாய் தந்தையை காவந்து பண்ணணும், அக்கா 3-4 பேரை காவந்து பண்ணணும், 4 பேர் 5 பேர் அக்கால போயிடும். ஏன்னா சிம்மராசிக்கு ஒரு ஆம்பளை ஒரு அக்கா முந்தினதா இருந்தா பின்னாடி தம்பி இருக்கலாம். சிம்மத்துல வெறும் ஆம்பளை பிள்ளையா இருந்துட முடியாது. ஏன்னா இது சும்மா அங்க இருக்கிறது தட்டிடும். ஒரு பெண் தலைச்சனா பிறந்த பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளை அங்கிட்டு 3 பொண்ணு இருக்கலாம், அப்படி இருக்கலாம். 4 ஆம்பளை பிள்ளையும் இருக்கலாம், ஒண்ணும் பண்ணிடாது. ஏன்னா ஒரு பெண் முன்ன பிறக்கும். அப்புறம் இருக்கிற சிம்மத்துக்கு ஆபத்து இல்லை. சிம்மம் மட்டும் பிறந்தா அங்கிட்டு 4 ஆம்பளை பிறந்தா இப்ப இந்த சிம்மம் மட்டும் தான் இருக்கும், பாக்கியெல்லாம் தட்டி அஞ்சின்னு போயிடும். இப்படியெல்லாம் உண்டு. அதே நேரங்கள்ல இங்க இருக்கிற அடிப்படையை பாக்குறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர்கள் அக்கா தங்கச்சிக்கு நல்லது கட்ட செய்யணும், மாமன் மச்சனனுக்கு நல்லது கட்ட செய்யணும், உறமுறைக்கு செய்யணும். மாமன் குடும்பம் இவங்க குடும்பத்துக்கு வரது போக்குறது, மாமனும் ஒருத்தர் 2 இருப்பான், வரமாட்டான். இந்த சிம்மராசிக்காரவருடைய அம்மாவோட கூட பிறந்த மாமன் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் இந்த ராசிக்கு செய்ய மாட்டாருங்க. அவங்க வீட்டுக்கு அதிகம் வரமாட்டோம். எப்பயாச்சும் ஒருத்தன் வரிசை வச்சுட்டு ஓடி போயிருவான். இப்படிதான் நடக்கும். அந்த தாய்க்கு உடல்நல பாதிக்கும் இவர் தான் பார்ப்பாரு. தந்தையை கர்மம் பண்றது இவர் தான் செய்வாரு. அக்கா தங்கச்சி மாமன் வச்சுன்னா உரமுறைக்கு வரிசை கொடுக்கறது போறது நல்ல கிடைச்சாரு, அவன் வீட்டுல போனது வந்தது எல்லாம் செஞ்சு கடனாலை ஆகி மனைஞ்சு உடஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிடுவோமான்னு முயற்சி பண்ணுவார். ஆகா, என் மனைவி இந்த நோயா விழுந்துட்டா, ஏன் புள்ள எனக்கு எதிரி ஆயிட்டான், ஏன் அக்கா தங்கச்சி பாசமா இருந்ததும் புருஷன் பேச்ச கட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படும். அப்படி இருக்கிறதுனால அவ்வளதையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏத்து தலையில சுமந்து கடைசி வரைக்கும் கண்ணீர் கலக்குமா இருந்து ஜெயிச்சிருவாரு. அவர் தான் சிம்மம். சூப்பர். பொறுத்திருந்தாலும் வெற்றியை காண்பது சிம்மமே. சிங்கம். ஆமா. ஓகே. இப்ப இந்த சனி மாறதுனால இப்ப அவங்களோட தொழில் எப்ப என்ன மாதிரி சார்? அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா இல்ல சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் அடிவாங்கும், வாகனத்தில் தடுமாறுவார்கள், உடல்நல பாதிப்பு ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், எதிர்பாராம மூச்சு திணறல், சளி தொந்தரவுகள், இடுப்பு வழிபரடி வரை வரும். ஏதாவது வாகனத்துல போகுதும் அடிபடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. எதுவும் பெருமுடியான முதலீடு போட்டு அதுல எதுவும் நஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. பெருமுடியான அளவுல இவங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் செலவீட்டம், விரயம், மனசோர்வுகள்,
உடம்பு சபரியம் இல்லாத நிலை, கை கால உபதங்கள், வாகனத்துல சில இது காயங்கள் ஏற்படுறது, வெகு தூர பிரயாணங்களை அவங்க குறைக்கணும். ராத்திரில பிரயாணங்களை குறைக்கணும். ஏதோ கனவு மனைவிக்குள்ள இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பொறுமையான நிதானமா யதார்த்தமா இருக்கணும். பூச்சி பட்டுக்கும் பயம், கல்லில் ஏற்றிக்குவார்கள். சாதாரணமாக போயிட்டு இருக்கிற ஒரு கல் கடங்க ஏற்றிக்கிட்டு ரத்தம் வரும். அப்படியே கொண்டு போட்டு வெட்டையில் ஏதாச்சும் வெட்டு கையில் காலில் வெட்டும். அறுவலை கொண்டு போட்டு ஒரு கம்ப மரத்தை வெட்டினான்னா அதில் எதுவும் கை காலில் வெட்டுப்படும். இப்படியெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு சரியில்லை சார். என்னுடைய கருத்து எப்படின்னு கேட்டால், பொதுவாகவே சித்திரை, வைகாசி, ஆடி வரைக்கும் சிம்மராசிக்கே சரியா இல்லை. கொஞ்சம் பொறுமையா நிதானமா யதார்த்தமா இருக்கணும். ஆடிக்கு பிறகு நல்லா இருக்கு. சூப்பர். இதான் உண்மை. சூப்பர். ராசி வந்து கன்னியா ராசி. எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி? யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கு வருமானம் வரும், யாருக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. கன்னி ராசிக்கு சொல்லிடுங்க. கன்னியா ராசியை பொறுத்தளவு அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 கொண்டது கன்னியா ராசி. கன்னி என்பது பெண் ராசின்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் அந்த கன்னி வந்து சிறப்பான ராசி, ரொம்ப பெருமைக்குரிய ராசியும் கூட. அதில் பிறந்தவர்கள் வந்து ஆண் பெண் இருவரும் கலந்து பிறப்பார்கள். ஆனால் அந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு வந்து 2 தாயாகவும் போகும், 1 தாயாகவும் இருக்கும், சமயத்தில் 3 தாயாகவும் போகும். அப்படி ஒரு நிலைகள் அந்த ராசியில் பிறக்கப்பட்ட தந்தைக்கு அதிகாரப்பூர்வமான நிலைகள் மாறி இருக்கும். தந்தைக்கு 1 தரம் 2 தரம் தானே, இவர்களுக்கு அம்மா 2ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ஏற்படும். இவர்கள் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாரையும் ஏத்துக்குவாங்க. ஆகா, பெரியம்மாளுக்கு பிறந்துட்டு சின்னம்மாளுக்கு பிறந்துட்டு அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ஒரு பொறுமை, யதார்த்தம், எல்லாரையும் ஏத்துக்கிற மனம். பொழுது வரைக்கும் உழைக்கணும், சம்பாதிக்கணும், பாடுபடணும், கஷ்டப்படணும். நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், நம்ம உழைச்சிதான் சாப்பிடணும். எந்த வேலையை இறைவன் தந்தானோ அதை நம்ம சுமந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட அவர்கள் செயல்படுவார்கள். பேச்சிலையும் ஆணவம், துமுறு இதெல்லாம் இருக்காது. அமைதியா, பொறுமையா, நிதானமா, ஒரு செய்தி கேட்டாலும் நின்று பதில் சொல்லுவாங்க. ஒருத்தர் யாரும் கூப்பிட்டாலும் மதிச்சு நின்று செய்தியை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு தர தகுதி உள்ளவர்கள் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள். அதுலயும் வந்து அடுத்தவர்களை வந்து சடனா ஒரு பொய் சொல்லி, ஒரு குற்றம் சொல்லி, ஒரு அவதூறு வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். சூப்பர். அந்த அளவுக்கு உள்ளவர்கள். அவர்களுக்கும் சமயத்துல கொஞ்சம் ஆசை பாசம், பெண் ஆசைகள் கூட இருக்கும். இந்த கன்னியா ராசியில ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் எல்லாம் ஆரம்பம் ஒரு பொண்ணை எதிர்பார்த்து காதலிப்பார்கள். அப்புறம் இடை காலத்துல கொஞ்சம் குளப்படியில விட்டுருவார்கள். இல்லைன்னா ஒருத்தர் தாலி கட்டி வச்சிருப்பார்கள். ஏதோ விட்டு இன்னொன்னு போய் தாலி கட்டி விட்டு வந்துகிட்டு இருப்பார்கள். இதுல ஒரு மாதிரியா போவார்கள். வேலை வெட்டியில நிதானமா இருப்பாங்க, உழைப்பாளி, நீதி நேர்ம தர்மத்துல நியாயமா இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்வாங்க. இந்த காமத்துல வந்து சமயத்துல கவர்ச்சா கலையா கொஞ்சம் பார்வையா எதிர்ப்பா இருக்கிறத ஏத்துக்கிறது, சேர்த்துக்கிறது, பாத்துக்கிறது, ரசிக்கிறது, லவ் பண்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதை நம்ம போய் கேட்டா கண்டிப்பா. இப்ப வந்து இந்த சனி மாறதுனாலயா எப்படி இருக்கு போதும்? சனி மாறதுனால அந்த ராசிக்கு தான் நல்லா இருக்கு. போகாம இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்தளவு கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த மாதிரி ராசிக்கெல்லாம் அமோகமா இருக்கு. கும்ப ராசிக்கு கூட இடையில சரியில்லை. இடையில இன்னும் ஒரு 2 மாதத்துல கும்ப ராசிக்கு குழப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதை நான் சொல்லிக்கிட்டு வர இன்னும் வரலங்க. கண்ணி முடிச்சிரும். ஆமா, அதனால வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல வந்து கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் கஷ்டப்படுவார்கள், காலம் பூரா கஷ்டப்படுவார்கள். கஷ்டப்பட்டு 4 மணி நேரத்தை வாங்குவாங்க, ஒரு வீட்டை கட்டுவாங்க, 2 தங்கச்சி கட்டி கொடுப்பாங்க, ஒரு அப்பா காலி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அவரு இடையில போயிடுவாருல்ல. அப்புறம் மாமா மச்சினை பார்க்கணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும், அக்கா தங்கச்சியை பார்க்கணும், உறமுறையை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், வேலையாளுகளை பார்க்கணும். இந்த வகையில் அவர் தேடுவது பூராவுமே வந்து இழப்பாகவும் செலவாகவும் இருக்கும். அவர் வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில பாக்குறப்ப கொஞ்சம் ஆடம்பரமா ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. மகன் நல்லா இருக்கலாம், சௌரியமா இருக்கலான்னு கேட்பாரு. ஐயா நல்லா இருக்கோன்னு நினைச்சிட்டு போவாங்க. அவர் வரையிலேயே மனசுல நொந்துக்கிட்டு குடும்பத்தை நினைச்சு, பொண்டாட்டி நினைச்சு, பிள்ளைய நினைச்சு, நம்மளுக்கு வந்தாலாம் இப்படி இருக்க, நம்ம கஷ்டப்பட்டு கிடக்குற காலம் புறான்னு மனசோர்வோடு தான் வந்துகிட்டு இருப்பாரு. நம்மளை கண்டவங்களும் கொஞ்சம் முகம் சொல்லிப்பா சந்தோஷமா பேசுவாரு. இப்படிதான் அந்த ராசியில உள்ளவர்கள். ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ராசி பலன் அப்படி இல்லை. இந்த வருஷத்து சனி பயிற்சி பலன்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா நல்லா இருக்கு. கொஞ்சம் குடும்பம் கொடுத்தாலும் பிள்ளை உரமுறை உறவு கொஞ்சம் ஒத்து உடந்து போகும். 10 காசு கையில தங்கும். நிலப்படத்துல நல்ல விளைச்சல் விளைவுகள் வரும். இன்னைக்கு காரமணி போட்டாலும், பயிர் போட்டாலும், இல்ல சோளம் போட்டாலும், மக்காச்சோளம் போட்டாலும், ஆடு மாடு
வச்சு கறந்தாலும் இந்த வருஷத்துல கொஞ்சம் அமோகமா சனியோட அதிகாரப்பூர்வமா கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு, நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல அவர்கள் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். புள்ள பிறக்கலன்னா 10 வருஷம் புள்ள பிறக்க இருந்தாலும் இந்த வருஷம் புள்ள பிறக்கும். சூப்பர். சில குடும்பங்கள் ஒற்றுமையாகவும் இருக்கும். சில மண்ணு மனை இடம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா அமோகமா இருப்பார்கள், நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கு. இப்ப இந்த வேலை வாய்ப்பு தேடுறவங்க வேலை தேடுறது கவர்மெண்ட் வேலையான உண்டு. அவங்க எதை தேடினாலும் உண்டு. கடல் தாண்டி போகலாம், ஓகே, கவர்மெண்ட் வேலை போகலாம், படிப்புல முன்னேறில வரலாம், கணக்கு வழக்குல முன்னேறில வரலாம், குடும்பத்துல ஒத்து உணர்ந்து போகலாம், ஆடு மாடு வாங்கி கட்டலாம், பால் கறந்து மோர் காய்ச்சி குடிக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூப்பர். இப்போ இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு அமோகமா இருக்கும். ஓகே, நான் பழைய ஆரம்பத்தில் நடந்ததை தான் முன்ன சொன்னேன். இப்ப இந்த வருஷத்துக்கு இந்த சனி பகவான் அமோகமா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர்.